லைவ் போட்டு முனியம்மா அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. அவங்களுக்கு நெறைய ரசிகர்கள் இருக்காங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நெறைய பேர் பயங்கரமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விதமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்ன தெரியுங்களா? அவங்க கமெண்ட்ல போட்டதுல 2, 3 விஷயம் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது வெள்ளந்தியான பொண்ணு முனியம்மா. பத்மான்னு கூட என்னமோ சொன்னாங்க. பார்வதியோ, பத்மாவோ சொன்னாங்க. ப பார்வதிங்கிற பத்மா அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்கிற முனியம்மா வந்து ரொம்ப வெள்ளந்தியான மனசு அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அது மனசுக்கு ரொம்ப கனத்தது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படின்னு. நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நான் கஷ்டம்னு எடுத்துக்கிட்டா, அது கஷ்டப்படுறவங்க இப்ப நல்லா இருக்கிறவங்கலாம் கம்மி. அ எந்த கஷ்டம் இல்லாம, நல்ல வசதியா இருக்கிறவங்க தான் கம்மி. கஷ்டப்படுறவங்க ஏராளமான மக்கள் இருக்காங்க. அப்படி கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே அது கனெக்ட் ஆயிரும். நம்மளோட அந்த மாரி கஷ்டப்பட்டு பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு அம்மா வந்து அவங்க வந்து ரொம்ப வயசானவங்கன்னு சொன்னாங்க. பேர பையன் எத்தனையோ வயசு 13 வயசோ என்னமோ. அந்த மாரி இருக்கப்போ மயக்கம் மாரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ, முனியம்மா அவங்களுக்கு வந்து அந்த பையன் கமெண்ட் பண்றப்போ, முனியம்மா வந்து ஆறுதலுக்கு பதிலுக்கு கமெண்ட் பண்ணது, அந்த பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வயசானவங்களுக்கு அந்த மயக்கமா இருந்துச்சு இல்லையா? அவங்களுக்கு முனியம்மா அவங்க வந்து கமெண்ட் பண்ணியோ, அல்லது பேசினாங்களோ சரியா அந்த கமெண்ட் எனக்கு புரியல. மொத்தத்துல அவங்க பேசுனது ரொம்ப அ ஹெல்த்தா இருந்துச்சு, சப்போர்ட்டா இருந்துச்சு, ஆறுதலா இருந்துச்சு அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மக்களே, இப்ப வந்து நம்ம வந்து பிக் பாஸ், யூ மீ பாஸ் அப்படின்னு நம்ம பிக் பாஸ்க்குன்னு தனியா சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலுக்கு இதெல்லாம் கமெண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் லைஃப் 50 சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்கப்புறம் தான் லைவ் போட முடியும். அதனால அதுல நான் லைவ் போடாம இதுல லைவ் போடுறேன். எனக்கு வந்து அவங்கள நான் வந்து ஒரு 6 மாசமா சரியா தெரியல. ஏதோ ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். பொதுவாவே நான் சின்ன வயசுல இருந்து கிராமத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். ஊர்ல 2, 3 பேர் இப்படி இருப்பாங்க. ரொம்ப கலகலப்பா, எத பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. "ஏய் ஏய் ஏய் இப்படிலாம் பேசக்கூடாது. தப்பு. இதெல்லாம் பேசாத" அப்படின்னு சொன்னா கூட, "ஏய் கம்முனு இரு உனக்கு ஒண்ணும் தெரியாது. மனசுல பட்டது நான் பேசுறேன்" அப்படின்னு பேசுவாங்க. என்ன சொல்றது? வாய் தான் அப்படி பேசுவாங்களே தவிர, மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம வெள்ளந்தியா இருக்கிறவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2, 3 வீடியோல வந்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மாரியே பேசுவாங்க. அ அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க பேச்சு வந்து அந்த மாரி ரொம்ப வெள்ளந்தியா, ரொம்ப எப்படி சொல்றது? கமெண்ட் எதுவும் காட்டலைங்க சாரி. லைவ்ல கமெண்ட் ஒரே நிமிஷம் இருங்க. கமெண்ட் வேற எனக்கு காட்ட மாட்டேங்குது. 21 பேர் பார்க்குறீங்க. ஓகே. இந்த கமெண்ட் யாராவது கமெண்ட் பண்றீங்களான்னு தெரியல. கமெண்ட் ஒண்ணும் எனக்கு காட்டல. நான் பேசுறதெல்லாம் தெளிவா கேக்குதா இல்லையாங்கிறதும் தெரியல. சரி ஓகே நான் பேசிர்றேன். அடுத்து நம்ம அத பத்தியெல்லாம் இன்னும் நெறைய பேசுவோம். அவங்க வந்து ரொம்ப வெள்ளந்தியா, கலகலப்பா பேசுவாங்க. இப்ப இந்த மாரி வீட்ல ஒருத்தர் இருக்கிறோம். ரொம்ப கலகலப்பா இருக்கிறவங்க. இப்ப இவங்களோடலாம் பேசணும்னா, கொஞ்ச நேரம் பேசினா கூட மனசுல இருக்கிற கஷ்டம்லாம் தானா விலகி ஓடிரும். அப்படி இருக்கும். பேசுவாங்க. மனசுல எதையுமே வச்சுக்காம கலகலப்பா கலகலப்பா பேசுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுலயும் வெள்ளந்தியா பேசுறது, அது இன்னும் நல்லா இருக்கும். அதுலயும் ரொம்ப பேசுறது. இவங்கள இவங்கள பத்தி நெறைய வீடியோக்கள் நான் பார்க்கல. ஆனா இப்போ 2 வீடியோ இப்ப நான் பிக் பாஸ் பத்தி பேசுனதுக்கப்புறம் அவங்க 2 வீடியோ பார்த்தேன். அதுல வந்து டக்கு டக்குன்னு கிளம்பிட்டு அது ஒரு ஃபாஸ்ட்டா பண்றதுங்க. அதுவே நமக்கு வந்து அவங்கள பார்க்குறப்ப நமக்கே வந்து ஒரு 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 சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாரி சாரிங்க கமெண்ட் எதுவும் காட்டல. நீங்க கமெண்ட் பண்றீங்களா என்னன்னு தெரியல. நான் பேசி முடிச்சிடுறேன்.
நான் லைவெல்லாம் பெருசா ஒண்ணும் போட்டதில்ல. 2, 3 தடவ லைவ் போட்டிருக்கேன். அது முன்னாடி எனக்கு சரியா தெரியல. ஏன்னா இது நான் போய் பார்த்தேன்னா கட் ஆயிரும் லைவ். நான் பேசி முடிச்சிடுறேன். அந்த மாரி ரொம்ப ஃபாஸ்ட்டா இருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்போ நமக்குமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த மாரி இருக்கிறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது இல்லாம வெள்ளந்தியா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது இல்லாம ரொம்ப நேர்மையா இருக்கிறது அத விட நல்ல விஷயம். மனசுல எதையுமே வச்சுக்காம பேசுறாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் கிராமத்தில மட்டும் தான் அப்படின்ட்டு இல்ல. எல்லா பக்கம் இந்த மாரி இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா அது கிராமத்தில இருக்கிறப்போ அது ரொம்ப மண் வாசனை கலந்து ரொம்ப பார்க்கறதுக்கும், கேட்கறதுக்கும் ரொம்ப நல்லாருக்கும். அவங்க வந்து ஏதோ ஸ்கூல் ஃபங்ஷனுக்கு ஏதோ கிளம்பி ரெடி ஆயிட்டேன். நான் ரெடி ஆயிட்டேன். நல்லா இருக்கா? இந்த புடவை எப்படி இருக்கு? அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா, இந்த புடவைய நான் பல தடவ கட்டி உங்ககிட்ட கேட்டுருக்கேன். அதனால எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? ஒரு வேளை கேட்டுருப்பாங்களா என்னமோ எனக்கு தெரியல. தோடு எப்படி இருக்கு? நான் தலை ஒழுங்கா சீவிருக்குன்னா, நான் பவுடர் அடிச்சேனா? இந்த சேலை எப்படி இருக்கு? நல்லா ப்ளவுஸ் வந்து ஒழுங்கா தைச்சிருக்காங்களா? அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கறது அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஊருக்குள்ள ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படி இல்ல. பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஒருத்தரோட ஒருத்தரா கலந்து பேசிக்கிற மாதிரியான வாழ்வியலே இல்ல. வாழ்க்கை முறையே இல்ல. அதனால எல்லாரும் இப்படி மொபைலுக்குள்ள இருக்கோம். அப்போ மொபைல் வழியா வந்து அவங்க ஒரு ஊர்க்காரங்க கிட்ட பேசிக்கிற மாரி, ஒரு திருவிழாவுல, ஒரு கூட்டத்துல, தன்னுடைய சொந்த பந்தத்துக்கு மத்தியில ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சொந்த பந்தம், ஒரு விசேஷம்னா பெரிய கூட்டம் இருக்கும். அதுக்குள்ள பேசுற அந்த உணர்வு மாதிரி தான் அத நான் ஃபீல் பண்ணேன். இவங்க பிக் பாஸ்னுடைய போட்டியாளரா வருவாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா காமன் அப்படின்னு ஒரு ஷோ நடக்குது இல்லைங்களா? அதுல கண்டிப்பா பங்கு ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நானும் போய் வீடியோல பார்க்குறப்ப அவருடைய வீட்டுக்காரரும் சொல்றாரு. ஏன்னா அவங்க வந்து முனியம்மா அவங்களவே எடுத்துக்கங்களேன். அவங்களே ஒரு வீடியோ போடுறாங்க. நான் வந்து கிளம்பிட்டேன் அப்படின்னா, நான் எங்க போறதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன். உங்ககிட்ட சொல்லாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அ அது வந்து மக்கள் எல்லாம் வந்து தன்னுடைய வீட்ல ஒருத்தரா நெனச்சுட்டு அப்படி பேசுறாங்க. அப்ப நான் வந்து எல்லா பக்கம் போறது நான் சொல்லிட்டு போவேன். ஆனா, இப்ப நான் எங்க போறேங்கிறது உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நான் போறேன் இல்லையா? அந்த இடத்துல இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஒரு கொஞ்ச நாள் 1 வாரம் போனதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு. கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ற ஒரு விஷயத்திலேயே, அவங்க வந்து ஒரு ஷோவுக்கு போறாங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க அப்படிங்கிறது உறுதியாகுது. அவருடைய வீட்டுக்காரர் வந்து பேசுறப்போ ட்ரெஸ் எல்லாம் குடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறது, 1 வாரத்துக்கு தேவையான மாங்கான்னா முனியம்மா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதையெல்லாம் குடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றப்பவே நமக்கு தெரியுது. இவங்க வந்து காமன் ஷோ அதில கலந்துக்கிறாங்க அப்படின்னு. அவங்க வீட்டுக்காரரும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு 6 நாள்ல நீங்க கண்டிப்பா நேர்ல பார்ப்பீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்படின்னா ஞாயித்துக்கிழமை அந்த ஷோல முனியம்மா அவங்கள பார்க்கலாம். இந்த முனியம்மா அவங்கள வந்து எத்தன பேர்த்துக்கு பிடிக்கும்? எதனால பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. எனக்கு வந்து 1, 2 வீடியோ தான் பார்த்தேன். பேசுனதே படபடன்னு படபடன்னு பேசுறது அப்படிங்கிறது, பதட்டப்பட்டு பேசுறது இல்ல. மனசுக்குள்ள வந்து எதையுமே வச்சுக்காம, நம்ம ஒரு வெள்ளந்தியா பேசுறது. அது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாம ரொம்ப நேர்மையா இருக்கவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் ஃபாலோ பண்ணல. அது வந்து ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னமோ, ஒரு 2 வீடியோ பார்த்தேன். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு நெறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. நல்ல மக்கள் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். இவங்க பிக் பாஸ்னுடைய போட்டியாளரா வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஆனா இப்பவுமே காமன் ஷோல இருந்து ஒருத்தர எடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. போன சீசன்ல தூத்துக்குடியிலிருந்து ஒரு ஒரு மீனவ பெண்ண எடுத்திருந்தாங்க. அதே மாரி இந்த சீசன்லயும் முனியம்மா அவங்கள எடுத்தாங்க அப்படின்னா, இந்த சீசன் ஹிட் அடிக்கும். 2 காரணம். 1 முனியம்மா அப்படிங்கிற அந்த பேருங்க. அதுவே வந்து ஒரு எதார்த்தத்த சொல்லுது. ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பெண் அப்படிங்கிறது உடைச்சு ஓப்பனா சொல்லுது. அந்த பேர் மட்டும் இல்லாம அவங்க பேசுற அந்த வெள்ளந்தியான ஒரு விஷயம். இந்த பிக் பாஸ்ல வந்து டென்ஷனா, கவலையா, ஒரு சிலருக்கு வெறுப்பா இருக்கிறோம். இது வெறுப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு மத்தியில இவங்க வந்து ரொம்ப கலகலப்பா பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நல்லாருக்கும் இல்லையா? சரி மக்களே, லைவ்ல வந்து நான் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தவங்கலாம் பார்த்து முடிச்சுட்டு, அப்படியே ஒவ்வொருத்தரும் குறைஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் லைவ் போட்டு கமெண்ட் எல்லாம் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு, அடுத்து லைவ் போடுறேன். ஓகே. முனியம்மாவுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ண போறீங்களா? எப்படி அவங்க பிக் பாஸ் போட்டிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? அவங்க வருவாங்களா? மாட்டாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க.
அடுத்தது நான் பிக் பாஸுக்குன்னே தனி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். யூ மீ பாஸ் அப்படிங்கிறது. அதனுடைய லிங்க் கூட நான் தரேன். கண்டிப்பா போய் பாருங்க. நான் மத்த ரிவ்யூவர் மாரிலாம் கிடையாது. நான் எனக்கு பிக் பாஸ் பிடிக்காது. எனக்கு சீரியல் நாடகம் பிடிக்காது. பிக் பாஸும் பிடிக்காது. ஆனா பிக் பாஸ் ரிவ்யூ ஏன் நான் பண்ண வந்தேன் அப்படின்னா, நான் சர்வைவர் ஷோ பண்ண ஆரம்பிச்சேன். ஜீ தமிழ்ல வந்த சர்வைவர் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ. அது ஏன் வரல அப்படின்னு தெரியல. அது வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும், நல்லாருக்கும். நடிகர் அர்ஜுன் வந்து தொகுத்து வழங்கியிருந்தாரு. அந்த ஷோ நான் ரிவ்யூ பண்றத பார்த்துட்டு, ஆனா நீங்க ரொம்ப நல்லா ஹானஸ்ட்டா, ரொம்ப நேர்மையா, உண்மையா, தைரியமா பேசுறீங்க. நீங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுங்கன்னு உங்கள மாரி இருக்கிறவங்க தான் பிக் பாஸ்க்கு வேணும் வேணும்னு சொன்னதுனால, சரி ஒரு சிலர் ரொம்ப எல்லாரும் இல்ல. ஒரு 10, 20 பேர் சொல்றப்போ நம்மளும் தான் சரி போய் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ தான், அசீம் சீசனுக்கு தான் வரேன். அசீம் மாதிரி ஒருத்தர நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்புறம் பிக் பாஸ் பிடிக்கும் தானே! பிக் பாஸ் பிடிக்குதோ இல்லையோ, அசீம் மாதிரியான நபர்கள எனக்கு பிடிக்கும். ஏன்னா ரொம்ப நேர்மையா, அ எதையா இருந்தாலும் ஓப்பனா பேசுறது, எல்லார்த்தையும் அரவணைச்சு கொண்டுட்டு போறது, எல்லாருக்கு மேலயும் அன்பு பாசம் வைக்கிறது. அப்படியான ஒரு கேரக்டர் வந்து அசீம்கிட்ட இருக்கிறதுனால, எனக்கு அசீம் பிடிச்சு அசீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்ததுல பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. அர்ச்சனாவுக்கு ஆப்போசிட்டா தான் நான் வந்து வீடியோ பண்ணேன். முத்துவுக்கு ஆப்போசிட்டா தான் வீடியோ பண்ணேன். ஏன்னா முத்துவெல்லாம் வந்து முத்து, அர்ச்சனா இவங்கலாம் வந்து டைட்டில் அடிக்கிற அளவுக்கு அவ்ளோ டேலண்டோ, தகுதியானவங்களோ என்ன பொறுத்தவரைக்கும் இல்ல. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. ஏன்னா நேர்மை இருக்கிறவங்களுக்கு தான் டைட்டில் குடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். அதனால யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. அர்ச்சனாவுக்கும் கிடையாது, முத்துவுக்கும் கிடையாது. இப்ப போன சீசன் 9வது சீசன்ல யாருக்குங்க? அதெல்லாம் ஒரு சீசனா? எதையோ என்னமோ வேற வழி இல்ல. ஏதோ ஒண்ணு பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சீசன போட்டு பண்ணி நம்மளே வந்து ஒரு மாதிரி சொதப்பி விட்டாங்க. அதனால அதுலயும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. இந்த சீசன்ல யாருக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு தெரியல. நேர்மையா, உண்மையா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஒருவேள முனியம்மா அவங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா 2, 3 காரணம் இருக்கு. 1 காமன் மேன்ல இருந்து ஒரு கிராமத்திலிருந்து வர்றவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணுக்கு, நம்மள மாதிரி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு, ரொம்ப வெள்ளந்தியா, ஓப்பனா எதுனாலும் படபடன்னு மனசுல வச்சுக்காம பேசுறவங்களுக்கு, இதுவே நேர்மை இல்லையா? அப்ப ரொம்ப நேர்மையா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, முனியம்மா அவங்களுக்கு கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா? அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு லைவ்ல சந்திக்கிறேன். மறக்காம பிக் பாஸ் அதுக்கு தனியா ஒரு சேனல ஆரம்பிச்சிருக்கேன். யூ மீ பாஸ் அப்படிங்கிறது. அதுல வந்து பாருங்க. அதுல வந்து 50 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, அதிலேயே அடிக்கடி நான் முனியம்மா உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி லைவ் பேசலான்ட்டு இருக்கேன். இப்ப கமெண்ட் எதுவும் வரல. வராம இருக்கிறதுக்கு நான் ஏதோ பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. சரி ஓகே. அ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல லைவ்ல உங்கள சந்திக்கிறேன். இந்த சேனல்ல போடுவேனான்னு தெரியல. பிக் பாஸ், யூ மீ பாஸ் அந்த பிக் பாஸ் ரிவ்யூல லைவ் போடுறேன். ஓகே. இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு லைவ் எப்படி கட் பண்ணணும்னு கூட தெரியாது. சரி ஓகே. 4 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 4 பேர். 4 பேர் பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த ஊர்ல 4 பேர் வேணும்ப்பா! அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேர் இப்ப இருக்காங்க. அந்த 4 பேத்துல 2 பேர் குறைஞ்சுட்டாங்க. சரி ஓகே. லைவ் எப்படி கட் பண்றதுன்னு தெரியல.